ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட இந்த 30 days ஆரி ஆன்லைன் கிளாஸில் இன்றைக்கி டே 25. இன்றைக்கான கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிரர் ஒர்க்கில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயின் இருக்குது, அதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த 30 days ஆரி ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மிரர் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி டபுள் பெல் பிராண்டோட சில்க் த்ரெட் நான் எடுத்துகிட்டு எப்பவும் போல் தான் சில்க் த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்டாண்டாக தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிப்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், திரும்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு எம்போஸ்டு தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஷேப்பை பார்த்து போயிட்டு அதே மாதிரி தான் நமக்கு தேவையான அளவு ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டால் நிற்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சு மட்டும் நீங்கள் கொடுத்து ரிவர்ஸில் இழுத்துக்கனாலும் இழுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். திரும்ப நம்ம இந்த சைடு போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த சைடு வரோம், இந்த ஹாஃபை முடிச்சிடலாம். நீங்கள் ஸ்டிச் போட்டு அதை பேக்கில் இழுக்கனாலும் இருக்கலாம், இல்லை அந்த ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த இடத்த ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சிடுவோம். இவ்வளோதான் மிரர் ஒர்க்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா காயின் ஒர்க் பார்க்க போகிறோம். இது வந்து லக்ஷ்மி காயின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம் அட்வான்ஸ் லெவலில். இப்போது இந்த காயினை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹோல்குள்ளே நம்ம நீடில் விட்டுட்டு இந்த சைடு இருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து அதுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு லாக் போடுறோம். திரும்ப உள்ளே போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு லாக் போடுறோம். இந்த மாதிரி ஒரு 3 times அல்லது 2 times நம்மளோட இஷ்டம்தான். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த காயின் வந்து தூக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி
நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போ தான் அந்த காயின் வந்து அசையாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கூட க்ளூ அப்ளை பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பீடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீடு எடுத்துக்கிட்டு இதை சுற்றி வந்து நம்ம பீடு வச்சும் பார்டர் கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்டோன் செயின் வச்சும் பார்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பார்டர் கொடுத்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பீட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை சுற்றி ஒரு ஸ்டோன் செயின் ஒட்டி விட்டால் அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே கூட விட்டுறலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே கூட மேலே நம்ம வந்து நாட் போட்டுட்டு கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதுவும் ஒரு வகையான பீடு தான். சக்கரம் பீடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா புட்டாஸ், இதெல்லாம் வந்து புட்டாஸ்க்குன்னு யூஸ் பண்ணுற டிசைன்ஸு. இப்போ வந்து நம்ம நெக்கில் நம்ம டிசைன் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து அங்கங்கே போடுவோம் இல்லையா புட்டாஸ் டிசைன், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டிசைனு. இப்போது இது ஒரு புட்டாஸ் ஒர்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். உள்ளேருந்து ஸ்டிச் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச் எடுத்துகிட்டு வெளியே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப உள்ளே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப வெளியே ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போய் நம்ம எண்ணெய் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த புட்டாஸ் ஒர்க் போடும்போது சாரியோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதே கலருக்கு ஏற்றாப்பே நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. இல்லைனா இதோட த்ரெட்டு வந்து விசிபிளாக தெரியும். இப்போ நான் எண்ணெய் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஸ்டோனை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஸ்டோன் இதெல்லாம் காஸ்ட்லியானது. இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் 3000 4000 இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நமக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கஸ்டமருக்கு இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி விட்டோம்னா இது ஒரு புட்டாஸ் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. Day 26 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.